அந்த காட்டுல மழைக்காலம் நெருங்கி போயிருந்தனால அனைத்து பறவைகளும் உணவு தேடுவதற்காக சென்றாங்க. அனைத்து பறவைகளும் சிறு சிறிதான பழங்கள் தானியங்களை உடைய தினு சேகரித்தார்கள். நண்பர்களே, போன தடவை மாதிரி இந்த தடவை நம்ம வீட்டில் உணவுக்கு பஞ்சம் இருக்கக்கூடாது. அதனால உங்களால் முடிஞ்ச உணவு சேகரித்து வாங்க. ஆமாப்பா, போன தடவையே மழைக்காலம் ரொம்ப நாள் நீடிச்சிருச்சு. அதனால நம்ம எப்படி கஷ்டப்பட்டோம்னு ஞாபகம் இருக்கா? அதனால அதிக உணவை சேகரிச்சுக்கிட்டு வாங்க என்று கூறிய எல்லா பறவைகளும் நிறைய உணவுகளை சேகரிக்கிறதுக்காக காட்டுக்குள்ள சென்றாங்க. அதே காட்டுல மோசமான கோரி கானு என்ற 2 காகங்கள் இருந்தாங்க. காலுஜி, மழைக்காலத்துக்காக அனைத்து பறவைகளும் பழங்களை சேகரிக்கிறாங்க. நம்ம எப்படியாவது அந்த பழங்கள் அனைத்தும் நமக்கு சொந்தமாக ஆக்கிக்கிறணும். கோரி, அந்த பழங்களை நமக்கு சொந்தமாக்குறது எப்படின்னு தான் நான் யோசித்துக்கிட்டு இருக்கேன். கோரி, எனக்கு ஒரு யோசனை தோணிருச்சு. வா, உடனே போவோம் என்று கூறிய 2 காகங்களும் அந்த பறவைகள் இருக்கும் இடத்திற்கு சென்றாங்க. அங்கே சென்ற காகங்கள் பறவைகளிடம் இப்படி சொன்னாங்க. பறவைகளே, உங்களை சாப்பிட்றதுக்கு ஒரு மோசமான கழுகு உங்களை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு. நீங்க எப்படியாவது தப்பிச்சு ஓடுங்க. என்ன கோரி அக்கா, எப்படி சொல்றீங்க? நாங்க வேற மழைக்காலத்துக்கு உணவு சேகரித்து வச்சிருக்கோம். இதை எப்படிக்கா நீ எடுத்து போறது? சோனா, உனக்கு இந்த பழங்கள் முக்கியமா இல்லை உங்களோட உயிர் முக்கியமா? அதை நீனே யோசித்து பாரு. இல்லை இல்லை, நாங்கள் இங்கே இருந்து இப்போ வேகமாக பறந்து போகிறோம். இல்லைன்னா அந்த கழுகுக்கிட்ட மாட்டிக்கிடுவோம் என்று கூறிய அனைத்து பறவைகளும் அந்த கழுகிடமிருந்து தப்பி போயிருக்காத அங்கிருந்து பறந்து சென்றாங்க. அந்த பறவைகளை ஏமாற்றிய பிறப்பித்தார்கள் 2ம் அந்த பழங்களை தங்களுடைய வீட்டிற்கு எடுத்து சென்றான. பிறகு இருவரும் திருடி வந்த பழங்களை வீட்டில் வைத்து சாப்பிட்டு கொண்டிருந்தானர். காலுஜி, உங்களுக்கு மூளை இல்லைன்னு நினைச்சேன். நீங்க மட்டும் இல்லைன்னா இந்த பழங்களை நமக்கு சொந்தமாக்கி இருக்க முடியாது. கோரி, உன் கூட சேர்ந்து சேர்ந்து எனக்கும் திருடுற புத்தி ஒட்டிக்கிடுச்சு. சரி, அது இருக்கட்டும் கோரி. நமக்கு தேவைக்கு அதிகமாகவே பழங்கள் இருக்கு. இப்போ இந்த பழங்களெல்லாம் வச்சு என்ன பண்ணுறது? காலுஜி, நான் ஒரு சரியான யோசனை வச்சிருக்கேன். இந்த பழங்களை வச்சு தான் அந்த பறவைகளை வேலை வாங்க போறேன். நான் என்ன பண்றேன்னு பொறுத்திருந்து பாருங்க. பிறகு இருவரும் தங்களுடைய வீட்டை படுத்து தூங்கினானர். இப்படியே மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. பிறகு கோடியின் நீட்டில் பழங்கள் இருப்பதே காட்டில் அனைத்து பறவைகளும் தேய ஆரம்பிச்சிச்சு. சோனா, நம்மளை ஏமாத்திட்டு தான் அந்த காகங்கள் இருவரும் நம்ம பழங்களை எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ என்ன செய்யறது சோனா? நண்பர்களே, அந்த காகங்களை சும்மா விடக்கூடாது. வாங்கள் உடனே அந்த காகங்களிடம் சென்று நம்ம பழங்களை கேட்போம். என்று பேசிய பறவைகள் அனைத்தும் உடனே காகங்களின் வீட்டிற்கு சென்றாங்க. கோரி, காலு, நீங்க இருவரும் எங்களை ஏமாத்திட்டு எங்க பழங்களை திருடி சென்றீங்க. உடனே எங்க பழங்களை பிறந்தாங்க. என்ன சோனா சொல்ற? நாங்க என்ன உங்க வீட்டில் இருந்த பழங்களை திருடிக்கிட்டு வந்தோம்? நீங்க கீழே போட்டிருந்தீங்க, அதை நாங்க எடுத்துக்கிட்டு வந்தோம். அதனால இந்த பழங்கள் அனைத்தும் எங்களுக்கு தான் சொந்தம். வேணும்னா நாங்க சொல்ற வேலையை செஞ்சுட்டு இந்த பழங்களை வாங்கிட்டு போங்க. காங்களே, எங்க பழங்களே திருடிட்டு எங்களே வேலை வாங்குவியா? நாங்க உனக்கெல்லாம் வேலை செய்ய முடியாது என்று கூறி அனைத்து பறவைகளும் அங்கிருந்து பறந்து சென்றாங்க. சோனா, இனிமே உணவுக்கு என்ன பண்றது? நம்ம காட்டுல இனி உணவும் இல்லை. எங்க போய் உணவு தேடுறது? நண்பர்களே, ஒன்றும் கவலைப்படாதீங்க. அந்த காகங்களை ஆண்டவன் கண்டிப்பா சோதிப்பான். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருப்போம். இப்படியே சில நாள் கடந்து சென்றுச்சு. பிறகு அந்த காட்டில் மழை வருவதற்கான அறிகுறி தென்பட்டுச்சு. அப்போது அந்த காட்டில் கடுமையான மழை பெய்துச்சு. அப்போது அதிகமான உணவுப் பொருட்களை தாங்கி கொண்ட கோரிதாரத்தியோட வீடு அங்கேயே உடைந்தது. அப்போது அந்த பழங்கள் அனைத்தும் மாங்காண்டி சிலறி கிடந்துச்சு. அச்சோ, என்ன காலுஜி, நம்ம வீடு இப்படி உடைஞ்சு போயிருச்சு. இப்ப நம்ம என்ன பண்றது? என்று இந்த காரணம் பேசிக் கொண்டிருக்கும் போது காரணங்களின் மீது உடைந்த தகவல் தெரிந்து அந்த அனைத்து பறவைகளும் அங்கே வந்தாங்க. பறவைகளே, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இது எங்களுக்கு சொந்தமான பழங்கள். பழங்களை திருடாதீர்கள். இங்க இருந்து ஓடுங்கள். கோரி, நாங்க என்ன உங்க வீட்டுல இருந்த எடுத்தோம்? கீழே கிடந்துச்சு எடுத்துக்கிட்டு போறோம். பழங்கள் அனைக்கும் சேரிக்க பறவைகள் அனைக்கும் அவங்களுடைய வீட்டிற்கு சந்தோஷத்தோடு பறந்து போனாங்க.
தான் செய்து கெட்டது தங்களுக்கே நடந்ததை நினைத்து அங்கேயே சோர்ப்பில் இருந்தார்கள் அந்த 2 காண்டர்.